கலெக்ஷன் பாதிக்கப்படாது. பட் பொங்கல் டைம்ல வந்து கன்ஃபார்மா ஒரு 1000 கோடி அடிச்சிருக்கோம். அது எப்போ வந்தாலுமே சொன்ன மாதிரி எப்போ வந்தாலுமே கலெக்ஷன் தான். ஸோ அவங்க சொல்ற மாதிரி எலெக்ஷன் அவர் தான், கலெக்ஷன் அவர் தான். ஸோ ஒட்டு மொத்தமா வந்து தமிழ்நாடே வந்து அவர் பின்னாடி இருக்கு. மக்கள் வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிவா இருக்காங்க அவருக்கு. அதனால படத்துக்கு தான் எதிர்பார்ப்பு அதிகம். பராசக்தி எனக்கு தெரிஞ்சு ஓடிடி இந்த டிவியில போடும்போது அந்த மாதிரி டைம்ல தான் அது வந்து நல்லா இருக்கும். ஒரு பொங்கலுக்கான படம் பராசக்தி இல்லை. அந்த அளவுக்கு வந்து தமிழ் சினிமா ஆடியன்ஸுன்னு தயாராகலன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகம் தான். எப்போ வந்தாலும் பொங்கல், இந்த தீபாவளி அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷனா இருக்க போகுது. எப்போ ரிலீஸ் ஆனாலும் வந்து இந்த படம் ஒரு பெரிய வரவேற்பை இப்ப இருக்கிறத விட ஒரு பெரிய ஹைப்பை ஏற்றி விட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒரு 1000 மடங்கு ஹைப் வந்து அதிகமா போயிருக்கு. இப்போ வர இன்னும் ஒரு பெரிய ஒரு கலெக்ஷனா இந்த படம் வந்து கண்டிப்பா வரும். ஜனநாயகன் இன்னைக்கு வர வேண்டியது ரொம்ப ஒரு அப்செட். இது வந்து என்னன்னா, இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்தா இந்த படம் ஜான் 9th இருந்து அடுத்த ஒரு 10 நாள்ல கண்டிப்பா அது வந்து ஒரு 1000 கோடி இந்த படம் வசூல் பண்ணியிருக்கோம். ஆனா இது வேணும்னே வந்து என்ன பண்றாங்க ஒண்ணுமே புரியல. இது வேணும்னே தான் பண்றாங்க. கொள்கை எதிரி, அரசியல் எதிரி 2 பேரும் கூட்டணி சேர்ந்து தான் வந்து விஜய் சாருக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டு கிளியரா தெரியுது. பட் இப்போ என்னன்னா, எப்போ ரிலீஸ் ஆனாலும் வந்து இந்த படம் ஒரு பெரிய வரவேற்பை இப்ப இருக்கிறத விட ஒரு பெரிய ஹைப்பை ஏற்றி விட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒரு 1000 மடங்கு ஹைப் வந்து அதிகமா போயிருக்கு. இப்போ வர இன்னும் ஒரு பெரிய ஒரு கலெக்ஷனா இந்த படம் வந்து கண்டிப்பா வரும். அதுதான் மெர்சல் டைம்லயே வந்து நல்லா ப்ரொமோஷன் பண்ணி விட்டாங்க பிஜேபி சைட்ல இருந்து. இந்த படத்துக்கும் வந்து நல்ல ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இது வந்து நல்ல ஒரு கலெக்ஷனுக்கு வந்து யூஸ் ஆகும். என்னன்னா, காங்கிரஸும் விஜயும் அவரும் வந்து கூட்டணி அமையறதுக்காக ஒரு எடுத்துக்காட்டாக தான் இந்த சம்பவத்தை வந்து பார்க்கணும். ஏன்னா இவங்க கொடுக்குற ப்ரெஷர்ல கண்டிப்பா அவர் காங்கிரஸ் சைட்ல இருந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க. பிரவீன் சக்கரவர்த்தில இருந்து அப்புறம் மாணிக்கம் தாக்கூர் சார்ல இருந்து எல்லாருமே ரெடியா இருக்காங்க. ஓகே, டிவிகே கூட வந்து அலைன்ஸ் போகலாம். அவங்க தான் சப்போர்ட் பண்றாங்க, காங்கிரஸ் சப்போர்ட் பண்றாங்க. இதனால டிஎம்கேக்குள்ளேயே பார்த்தோம்னா கொஞ்சம் அப்செட்டா இருக்காங்க. அது என்னடா இது, காங்கிரஸ் வந்து நம்ம கூட்டணி கட்சி, அவங்களே வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் அப்செட் போயிட்டு இருக்கு. பட் எது இருந்தாலுமே நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல எதிர்பார்க்கலாம் காங்கிரஸும் டிவிகேவுக்கும் ஒரு வலுவான ஒரு கூட்டணி. ஏன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு நேஷனல் பார்ட்டி சப்போர்ட் அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது வேற லெவல்ல வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ இது அப்படி ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா கண்டிப்பா அவர் தான் சிஎம் ஆவார். இல்ல, பராசக்தி வந்து பராசக்தி படம் ரிலீஸ் பண்றதுக்கு காரணமே பார்த்தோம் அப்படின்னா ஜனநாயகன் கூட விட்டு கலெக்ஷனை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும், ஏதாவது ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பண்றாங்க. இப்போ பராசக்தி என்னைக்கு வருதுன்னு தெரியல. அது கன்ஃபார்மா இல்லை என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. பட் அது எப்படின்னு தெரியல. இப்போ பராசக்தியை விட இந்த படத்துக்கு தான் எதிர்பார்ப்பு அதிகம். பராசக்தி எனக்கு தெரிஞ்சு ஓடிடி இந்த டிவியில போடும்போது அந்த மாதிரி டைம்ல தான் அது வந்து நல்லா இருக்கும். ஒரு பொங்கலுக்கான படம் பராசக்தி இல்லை. அந்த அளவுக்கு வந்து தமிழ் சினிமா ஆடியன்ஸுன்னு தயாராகலன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகம் தான். எப்போ வந்தாலும் பொங்கல், இந்த தீபாவளி அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷனா இருக்க போகுது. படத்துக்கு தான் எதிர்பார்ப்பு அதிகம். பராசக்தி எனக்கு தெரிஞ்சு ஓடிடி இந்த டிவியில போடும்போது அந்த மாதிரி டைம்ல தான் அது வந்து நல்லா இருக்கும். ஒரு பொங்கலுக்கான படம் பராசக்தி இல்லை. அந்த அளவுக்கு வந்து தமிழ் சினிமா ஆடியன்ஸுன்னு தயாராகலன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகம் தான். எப்போ வந்தாலும் பொங்கல், இந்த தீபாவளி அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷனா இருக்க போகுது. பட் இன்னைக்கு வந்து தேமுதிக கட்சியில வந்து பார்த்தோம்னா ஒரு மாநாடு பெரிய லெவல்ல நடந்துகிட்டு இருக்கு. அதுல வந்து நான் இது ரொம்ப எதிர்பார்க்கிறேன். அந்நியார் பிரேமலதா அவர்கள் வந்து டிவிகே கூட ஒரு கூட்டணி அமைகிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா தேமுதிக ஒரு 15-20 இடத்துல நின்னாலுமே தேமுதிக நிக்கிற இடத்துலலாம் டிவிகே உடைய ஓட்டு இது ரெண்டும் சேர்ந்து பெரிய லெவல்ல வின் பண்ணுவாங்க. ஸோ அதை நான் எதிர்பார்க்கிறேன். இல்ல, அது ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. அதான் கம்ப்ளீட்டா இது வந்து ப்ரெஷர் தான். இது அது ஸ்டேட்ல பிஜேபி வந்து ப்ரெஷர் பண்றாங்க. ஒண்ணு நீங்க கூட்டணிக்கு வாங்க, பவன் கல்யாணம் பிடிச்சாச்சு. அதுவும் ஏன்னா இங்க வரமாட்டார்ல, இவர் தெளிவா சொல்லிட்டாரு. அதாவது அம்பேத்கரையும் வந்து பெரியாரையும் காமராஜர் அவர்களையும் கொள்கையை வச்சுட்டு ஒண்ணு காங்கிரஸோட போனோம், இல்லைன்னா லெஃப்ட் அந்த சைடு தான் போனோம். நீங்க பிஜேபிக்கு வாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, அது வர முடியாது. ஸோ தளபதிக்கு வந்து இது தெளிவா வந்து இது பண்ணிட்டாரு. ஸோ கொள்கை எதிரி, அரசியல் எதிரி எதிர்த்து, ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்களே விஜய் வந்து பிஜேபியோட பி டீம், சி டீம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்களே. இப்போ அதுக்கு ஆப்ஷனே கிடையாது, தெளிவா இருக்கு. விஜய் வந்து எந்த பக்கம் நிற்கிறாரு, காங்கிரஸ் பக்கம் வந்து போக போறாரு. ஸோ பெரிய லெவலில் ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆகும். இருக்கிற சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே வந்துடும். ஸோ பெரிய லெவலில் வந்து வின் பண்ணுவாங்க. 2026 விஜய் சார் தான் சிஎம்மா வருவார். கலெக்ஷன் பாதிக்கப்படாது. பட் பொங்கல் டைம்ல வந்து கன்ஃபார்மா ஒரு 1000 கோடி அடிச்சிருக்கோம். அது எப்போ வந்தாலுமே சொன்ன மாதிரி எப்போ வந்தாலுமே கலெக்ஷன் தான். ஸோ அவங்க சொல்ற மாதிரி எலெக்ஷன் அவர் தான், கலெக்ஷன் அவர் தான். ஸோ ஒட்டு மொத்தமா வந்து தமிழ்நாடே வந்து அவர் பின்னாடி இருக்கு. மக்கள் வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிவா இருக்காங்க அவருக்கு. அதனால லாஸ்ட் படம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. எல்லாரோட ரசிகர்களும் எல்லாரும் கொண்டாடுவாங்க. தமிழ் மக்கள் வந்து கொண்டாடுவாங்க. படம் கேரளால, இது கர்நாடகாலாம் பாருங்க, புக்கிங் அந்த இன்னைக்கு ஷோ 6 மணி ஷோலாம் எல்லாமே ஃபுல்லு. ஸோ அந்த அளவுக்கு வந்து செம்மையா போயிட்டு இருக்கு. ஆமாமா, ஸ்பெஷல் ஷோ இல்ல, இங்க வந்து 9 மணிக்கு தான் ஸ்பெஷல் ஷோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் எப்போ வந்தாலுமே கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இது படத்துக்கு இன்னும் ஒரு பெரிய ஹைப்பை ஏற்படுத்தி ப்ரொமோஷன் தான். எனக்கு
ஸோ பிஜேபிக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஒவ்வொரு டிவிக்கு ஆளும் எந்த டேட்ல வேணா ரிலீஸ் பண்ணிட்டோம் ப்ரோ. இனிமே வந்து முடிவு பண்ணியாச்சு, எந்த டேட்ல ரிலீஸ் பண்ணலாம் அவனை 1000 கோடி கன்ஃபார்ம். எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க, வெறித்தனமா இருக்காங்க. இது வந்து கம்மி, இது ஒரு கிளாஷ். அடுத்து 234 தொகுதியில ஒரு கிளாஷ் இருக்கு, அந்த கிளாஷுக்கு தயாராகிறாங்க எல்லாருமே. ஸோ தளபதி தான் சிஎம் 2026ல, அவர் தான் சிஎம், அதை மாற்ற முடியாது. சென்சார் போர்டுல வந்து அதிகபட்ச கட்டை வந்து ஜனநாயகத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது என்னென்னவோ சொல்றாங்க ப்ரோ. இந்த பகவந்த் கேசரின்னு ஒரு படம் இவங்க சொன்னாங்களேன்னு உட்காந்து பார்த்தேன். அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் பெருசா சம்மந்தமே இல்லை. பகவந்த் கேசரி வந்து ஒரு 20% தான் எடுத்து வச்சிருக்காங்களே தவிர, ஒட்டுமொத்தமா பார்த்தா சர்க்கார் படத்தோட இன்னொரு வருஷம் தான் வந்திருக்கு. நான் ஃபுல்லா பார்த்தேன் பகவந்த் கேசரி. பாலகிருஷ்ணா படத்தெல்லாம் உட்காந்து பார்க்க வச்சுட்டாங்க. சரி என்ன பண்றது, பார்த்தாலுமே ஒரு பக்காவா இருந்தது. ஆனா அந்த பகவந்த் கேசரி படம் சொல்றாங்கல்ல, அது தெலுங்கு படம். அதுவே பார்த்தோம்னா வேதாளம், விஸ்வாசம், தெரி, இந்த 3 படத்தை மிக்ஸ் பண்ணி தான் எடுத்து வச்சிருக்காங்க. அதனால பகவந்த் கேசரி கொஞ்சம் ஒரு 10-25% தான் வந்திருக்கு. மீதி கம்ப்ளீட்டா இது தளபதி படம், ஹெச் வினோத் படம். ஹெச் வினோத்தோட அரசியல் அப்படிங்கிறது இந்த படத்துல புகுந்து விளையாடுவாரு. ஸோ இது வந்து யாரும் எதுவும் கவலைப்பட வேண்டாம், இது கம்ப்ளீட்டா தளபதி படமா தான் இருக்கும். அது இது இவங்க இதை மாதிரிலாம் சொல்லுவாங்கன்னு தான் போய் பகவந்த் கேசரியே பார்த்தேன். சரி, ஏன்னா பார்க்கலன்னா இவங்க ஒரு கதை கட்டிடுவாங்க. ஸோ இது கம்ப்ளீட்டா தளபதி படம், செம்ம வைப் இருக்க போதே, வந்து கொண்டாடுங்க. எல்லாருமே கொண்டாடுற அளவுக்கு இந்த படம் இருக்கும். தளபதி படம் போஸ்ட்மான் பண்ணிட்டாங்க, ரொம்ப வருத்தமா இருக்கு ப்ரோ. நிறைய பிளான் பண்ணி வச்சிருந்தோம் நாங்க வரணும் வைக்கணும்ட்டு. ஒரு மாதிரி இப்போ இந்த தேட்டரே ஒரு மாதிரி கலையிழந்த மாதிரி இருக்கு. சரி சரி, நான் சும்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், சும்மா இங்கிட்ட போயிட்டு வரலான்னு வந்து பார்த்தேன். ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி புள்ள இருக்குது, என்னண்டா இது அப்படின்ற மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியல, ரொம்ப நிறைய பாலிடிக்ஸ் இருக்க மாதிரி தெரியுது எனக்கு இதுல. ஏற்கனவே யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா திருப்பி வேணாம்னு சொல்லி கேன்சல் பண்ணி நான் இப்போ நான் சும்மா சிறுவாபுரி கோயில் வரைக்கும் சும்மா அடிக்கடி போவேன். இப்போ நான் சும்மா போயிட்டு வரும்போது வண்டியில வரும்போதெல்லாம் ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டே வரேன், என்னடா அப்பதான் அப்டேட் வந்திருக்கு இந்த மாதிரி படம் இப்போ யூஎஸ் சர்டிஃபிகேட் இமீடியட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அடுத்த ஒரு 2 நிமிஷத்துலயே பார்த்தா திரும்ப வந்து இது மாதிரி மேல்முறையீடு போயிருக்காங்கன்ற மாதிரி வந்திருக்கு. என்னமோ அரசியல் இருக்குன்னு கண்டிப்பா தெரியுது. ஆனா அது இன்னும் அப்படி இருக்காது. எப்பயுமே விஜய் படம்னா உங்களுக்கு ஆக்சுவலா தெரியும் எல்லாத்துக்கும், ஒரு மாதிரி பிரச்சனை இல்லாம ஒரு படம் வரவே வராது. இப்போ அவரை அந்த ஜோன்ல இருந்து வெளியே போய் இப்போ வேற ஒரு ஜோன்ல என்டர் ஆகிறதுனால, அதனால கண்டிப்பா பாலிடிக்ஸ் ப்ரெஷர் இருக்குன்ற மாதிரி தோணுது எனக்கு பர்சனலா. ப்ரோ அதை பத்திலாம் எங்களுக்கு ஐடியாவே இல்லை ப்ரோ. தளபதி படம், அந்த பராசக்தி வர்றதுலாம் ஒரு தாட்டே எங்களுக்கு இப்போ இல்லை. விஜய் படம் விஜய் படம் விஜய் படம், தளபதி படம் மட்டும் தான் மைண்டுக்குள்ள ஃபுல்லும் இருக்கு. அதான் சும்மா அப்படியே போனகிட்ட வந்து பார்த்துட்டு போலாம் பார்த்தா ஒரு மாதிரி இதா இருந்துச்சு எனக்கு ஃபீலா. அப்படி எனக்கு இப்போ இன்னைக்கு மதியம் விட்டா கூட நான் இப்போ உடனே ஓடி வந்துருவேன், அந்த மாதிரி இது இருக்கு. ஆக்சுவலா நான் நேட்டிவ் மதுரை, இங்க சென்னையில ஒர்க் பண்றேன். சரி இன்னைக்கு லீவ்லாம் எப்படியா போட்டு நம்ம படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா ஒரு மாதிரி எப்படி சொல்ல, ஒரு மாதிரி இந்த டேவே எம்டியான மாதிரி எங்களுக்கு எனக்கு ஃபீல் ஆகுது பர்சனலா.